Hi friends, welcome to GK with GK. நம்ம சேனலோட மிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் அரசு வேலை, அதாவது வேலைவாய்ப்பு செய்திகளை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலோடைய நோக்கம். ஸோ வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன்ஸை மிஸ் பண்ணாமல் ரிசீவ் பண்ணால் பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜோஹோ ரெக்ரூட்மெண்ட், அதாவது ஜோஹோலேருந்து வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே எலிஜிபிள். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. 2024 வரைக்கும், அதாவது 2022 பாஸ்ட் அவுட், 2023 பாஸ்ட் அவுட், 2024 பாஸ்ட் அவுட் ஆக போகிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாங்க. எனி டிகிரி, மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்தாவே போதும். டெவலப்பர் ரோலுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா அது அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன், அதாவது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் ஜோஹோலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் 0 to 3 years, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ப்ரெஃபரபிள், இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலாம். இயர் ஆஃப் பாசிங் பார்த்தீங்கன்னா அப் டு 2024 பாஸ்ட் அவுட் ஆக போகிறவங்க வரைக்கும் அப்ளை பண்ணலாம். 2023 நான் பாஸ்ட் அவுட் ஆகிருக்கேன் ப்ரோ, இல்லை 2022 பாஸ்ட் அவுட் ஆகிருக்கேன், எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸ்கில் செட் பார்த்தீங்கன்னா C++, ஜாவா, அதாவது நீங்கள் நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன், இல்லை பிஎஸ்சி சிடி முடிச்சிருக்கேன், ஐடி முடிச்சிருக்கேன், எனி டிகிரி முடிச்சிருக்கேன், பட் நீங்கள் C++, ஜாவாவில் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு வேலிடான நாலேஜ் இருக்குது, உங்களால் கோடு டெவலப் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். எந்த மாதிரியான ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெவலப்பர் அப்சல்யூட்லி டெவலப்பர் ரோல் அப்படிங்கிறனால நம்ம கோடு டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரைட் க்ளீன் அண்ட் எஃபிஷியன்ட் கோட், நல்ல ஒரு எஃபிஷியண்டான கோட் எழுத தெரியணும். அதுக்கப்புறமா ட்ரபிள் ஷூட் பண்ண தெரியணும். அதில் ஏதாச்சும் எரர் வந்துச்சு, இல்லை டீபக் இருந்துச்சு அப்படின்னா டீபக் பண்ண தெரியணும். ப்ளஸ் எக்ஸிஸ்டிங் சாஃப்ட்வேருக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம அந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான நம்ம கோட் போடுற மாதிரியும் இருக்கும். ஸோ நமக்கு கொடுக்கக்கூடிய டெக்னாலஜியில் எந்த மாதிரியான பக்ஸ் வந்தாலோ, இல்லை ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டாலோ நம்ம அதுக்கு கோடு மூலமாக நம்ம கோடு டிசைன் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். நோட் பார்த்தீங்கன்னா 2025 கிராஜுவேட் ஆக போகிறீங்க அப்ளை பண்ண முடியாது, பட் 2024 பாஸ்ட் அவுட் ஆக போகிறீங்க எல்லோரும் அப்ளை பண்ணலாம். ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் எப்போ, எங்கே அட்டன் பண்ணணும், இல்லை ஆன்லைன் இன்டர்வியூ அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக மெயிலில் தான் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்டர் பண்ணக்கூடிய மெயில் ஐடி ஆக்டிவாக இருக்கக்கூடிய மெயில் ஐடியை கொடுத்துக்குங்க. இப்போ நீங்கள் நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா ஜோஹோலேருந்து நிறைய ரோலுக்கு நிறைய ரெக்ரூட்மெண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி வேறு ஏதாச்சும் ஒரு ரோலுக்கு அப்ளை பண்ணிட்டு நீங்கள் அதில் ப்ராசஸ் போயிட்டுருக்கு, இல்லை ஆல்ரெடி வேறு ஒரு இதுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதை அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா ஒரே டைமில் நீங்கள் சைமல்டேனியஸாக நிறைய அப்ளிகேஷன்ஸ் போட்டு நிறைய இதில் ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் கேன்சல் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஏதாச்சும் ஒரு ரோல் அப்ளை பண்ணி அதுக்கு ப்ராசஸ் போயிட்டுருக்குன்னா நீங்கள் இதை அப்ளை பண்ண வேண்டாம். இல்லை நான் இது வரைக்கும் எதுவும் அப்ளை பண்ணல, அப்படி அப்ளை பண்ணியிருந்தேன் ஆனாலும் எதுக்கு செலக்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்குள்ளே எங்கே வேணால் ஒர்க் லொக்கேஷன் இருக்கும். ஸோ எங்கேனாலும் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கீழே கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஃபுல் நேம் எந்த ஒரு மிஸ்டேக்லாம் என்டர் பண்ணிக்கிங்க, மெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஆக்டிவாக இருக்கக்கூடிய மெயில் ஐடி மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கிங்க. டிகிரி அல்லது டிபார்ட்மெண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா டிகிரி இங்கேயே எனக்கு பாருங்கள் BA, BBA, BSc, BCom, BCA, BE, அதாவது எனி டிகிரி. பிஇயில் என்ன டிபார்ட்மெண்ட் முடித்தாலும் ஓகே, பிடெக், MCA, BSc, ஸோ எனி டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதனால தான் நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ்நில எனி டிகிரின்னு போட்டிருப்போம். ஸோ டெக்னிக்கல் ரோல் நம்ம ஐடி கம்பெனினா உடனே கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க தான் போகணுன்னு கிடையாது. எனி டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுக்கலாம், இல்லை இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் நன் அல்லது ஃப்ரெஷர் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கரண்ட் CTC, இது பார்த்தீங்கன்னா நீங்கள் யாராவது இப்போ வேறு ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ இப்போ நீங்கள் வேறு கம்பெனி ஸ்விட்ச் ஓவர் பண்ணுறதுக்காக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா கரண்ட் CTC நீங்கள் செலக்ட் பண்ணி இப்போ நீங்கள் எந்த பேக்கேஜில் இருக்கீங்க அதை மென்ஷன் பண்ணலாம். எக்ஸ்பெக்டட் CTC, உங்களுக்கு எந்த பேக்கேஜ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ப்ரெஃபரபிள் நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனே சூஸ் பண்ணுங்கள், அதாவது 3 to 5 LPAவே சூஸ் பண்ணுங்கள். நோட்டீஸ் பீரியட், அதாவது நீங்கள் இப்போ ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உடனே நாளைக்கே இப்போ இங்கே ஜாயின் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் கம்பெனியில் நோட்டீஸ் பீரியட் இருக்கும். ஸோ 2 or 3 months நீங்கள் அங்கே சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரிலீவ் ஆகிட்டு இங்கே ஜாயின் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நோட்டீஸ் பீரியட் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை செலக்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தால் உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது, நாளைக்கே உங்களுக்கு ஜாயின் பண்ண சொன்னால் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு உண்டான கேட்டகரி அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிங்க. அட்ரஸ், உங்களுடைய ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸை வேலிடாக என்டர் பண்ணிக்கிங்க. ஸ்டேட்டு, நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட், நேஷனாலிட்டி, டெஸ்ட் லொக்கேஷன், எந்த இடத்துல இங்கே டெஸ்ட் எழுதிருக்கு உங்களுக்கு சென்னை, கோயம்புத்தூர், தென்காசி 3 லொக்கேஷனில் தான் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு எந்த லொக்கேஷன் ப்ரெஃபரபுளாக இருக்குமோ சூஸ் பண்ணிக்கிங்க. டெஸ்ட்டு டேட், ஓகேங்களா. அட்டாச்மெண்ட் இன்ஃபர்மேஷன், உங்களோட ரெஸ்யூம் ப்ராப்பராக ஆல்ரெடி நமக்கு தெரியும் இது சாஃப்ட்வேர் டெவலப்பருக்காக அப்ளை பண்ணுறோம். ஸோ உங்கள் ரெஸ்யூமை அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி, அதாவது உங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஏரியாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் டெவலப்பிங் ப்ரோக்ராமிங் ரிலேட்டடான கான்செப்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி உங்களோட ரெஸ்யூமை அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்லோட் பண்ணுங்கள். காமனாக ஒரே ரெஸ்யூம் வச்சு எல்லா ஜாபுக்கும் அப்படியே அப்ளை பண்ணாதீங்க, அது நல்ல குட்
ப்ராசஸ் கிடையாது. ஸோ இந்த ரோலுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உங்கள் ரெஷ்யூமை மாடிஃபை பண்ணி அதுக்கப்புறமா இங்கே அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. ஸோ இது ஜோஹோலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன், சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கான வேகன்சி. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் கிடையாது, எனி டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஜிகே வித் ஜிகே.